ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான டேஸ்ட்டான இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் இட்லி தோசை பணியாரத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். மினி இட்லிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு நான் 1 கப் பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு சேர்க்கங்காட்டி சீக்கிரமாக நம்மளுக்கு பருப்பு வெந்து வந்துடுங்க. அதுக்காக பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ்னங்காட்டி 2 எடுத்துருக்கேன். பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கலாம். அப்புறம் விளக்கெண்ணெய் இது சேர்க்குறதுனால பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். நான் எல்லா வகை பருப்பு பயிரெல்லாம் வேக வைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்பவும் சேர்க்க தேவையில்லைங்க. லைட்டாக சேர்த்துட்டு பருப்பு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 இல்லை 4 விசில் பருப்பு எந்த அளவுக்கு குழஞ்சி வரணுமோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். சாம்பாருக்கு ஒரு கேரட், ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் பீன்ஸை சாப் பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாக கேரட்டையும் கட் பண்ணிக்கிட்டேங்க. கத்திரிக்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க சேர்க்காமல் விட்டுருங்க. ஆனால் சேர்க்குறது ரொம்பவுமே டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. காய்கறி நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்புக்குங்காட்டி நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். இதுவே கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் மீடியம் சைஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே ரஃபாக சாப் பண்ணிவிட்டு இதையும் நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காய் மட்டும் அப்புறமேட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அது இப்போ இது பண்ணால் கருத்த மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணியெலாம் வடிச்சிட்டு இது நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன். கடைச்சிட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு வேக வைக்கல, இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். அது சேர்த்து வேக வைக்கிறதுனால கூட பருப்பு சீக்கிரமாக வேகாது, அதுக்காகங்க. இப்போ 1/4 ஸ்பூன் ஜீரகம். இப்போ கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, லைட்டாக மஞ்சத்தூள். அப்புறம் இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. சாம்பார் தூள் பத்தாது, ஸோ இன்னும் நான் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு கல்லுப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. திரும்பவும் காரத்துக்காக கொஞ்சமாக சாம்பார் தூளே சேர்த்துக்கிறேன். காய்கள்லாம் நல்லா சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே ஒரு விசில் கிட்ட வச்சுக்கலாம். நான் குக்கரில் ஒரு விசில் கிட்ட வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு விசில் மட்டும் போதும், அதுக்கு மேலே வச்சா குழஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, சேர்க்கும் போது சுவையாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இன்னொரு வானலியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பெல்லாம் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 1, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான வாசனையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்